வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த குட்டி கதையில ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் காட்டுல இருந்தாருங்களாம். அந்த முனிவருக்கு ஒரு யோசனையாம். நம்ம இவ்ளோ காலமா இந்த காட்டுலயும், இந்த மலையிலயும் இருந்துட்டோம். நமக்கு நெறைய சக்திகள் இருக்கு. நம்ம கிராமத்துல போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அத தீர்த்து வைப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்ட விட்டு வெளியேறினாரு. அந்த காட்ட தாண்டி போன உடனே ஒரு மலை இருந்துச்சாம். அந்த மலைய தாண்டி போனோனே ஒரு அருவி இருந்துச்சாம். அந்த அருவிய தாண்டி போனோனே கிராமங்கள் ஒண்ணொண்ணா இருந்துச்சுங்களாம். அதுல முதல் கிராமத்துக்கு போனாங்களாம். அந்த கிராமத்து உள்ள கால வச்ச உடனேயே, அங்க பயிர்களே இல்லையாம். எல்லாம் காஞ்சு போயிருந்துச்சாம். விவசாயம் இல்லையாம். அங்க இருந்த மக்கள் அத்தனை பேருமே பசி பிணியில இருந்தாங்களாம். இவர் போய் விசாரிச்சப்போ 2 வருஷமா அந்த கிராமத்துக்கு மழை வரலன்னு இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. இவர் கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, "நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு மழை வர வச்சுருவேன். மழை வந்துருங்க. வந்த உடனே நல்ல காரியங்கள கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க செய்யணும். பசியில ஒருத்தர் இருந்தா சாப்பாடு வாங்கி குடுக்கணும். படிப்புக்கு பணம் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அத செஞ்சீங்கன்னா, இந்த வறட்சி திரும்ப வராது. இதுக்கு சரின்னா நீங்க சொல்லுங்க. நான் உடனே வர வைக்கிறேன்னு சொன்னாருங்களாம். அதுக்கு கிராம மக்கள் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாராம் முனிவர். 2லேருந்து 3 நிமிஷத்துல மழை ஜோரா பெஞ்சதுங்களாம். கிராம மக்கள் எப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னா, நாயகன் படத்துல "அந்தி மழை மேகம்னு" ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா? அப்படியே துள்ளி குதிச்சு அந்த மழையில விளையாடுவாங்க. அந்த ஹோலி சாங். அந்த மாதிரி சந்தோஷப்பட்டாங்களாம். முனிவருக்கு வந்த வேலை முடிஞ்ச உடனே 2வது கிராமத்துக்கு போனாருங்களாம். 2வது கிராமத்துல என்ன பிரச்சனைன்னா, அந்த மக்கள் அத்தனை பேருமே நோய் பிணியில இருந்தாங்களாம். ஒரு படத்துல போதி தர்மர் எப்படி அந்த நோய் பிணியெல்லாம் சரி பண்ணுவாரு, அதே மாதிரி இந்த முனிவர் சரி பண்ணிட்டாருங்களாம். இந்த கிராம மக்கள் அத்தனை பேருக்குமே அவ்ளோ சந்தோஷமா, முனிவர் இவ்ளோ உதவி பண்ணியிருக்கிறாரே, இவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு வணங்குனாங்களாம். சரி, இந்த கிராமம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த கிராமத்துக்கு போனாராம் முனிவர்.